சனியாகிய நான் இருக்கக்கூடிய ராசி கும்பம். வருகின்ற மாசி மாதம் 22ஆம் தேதி என்னுடைய பேச்சு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பேச்சாகும். அதுவரையில் கும்பராசியில தான் அமர்ந்திருக்கின்றேன். என்னோடு ராகு பகவான் அமர்ந்திருக்கின்றார். என்னுடைய குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கின்றார். எனக்கு 7வது வீடு என்று சொல்லக்கூடிய சிம்மத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார். இப்படி இந்த வருஷத்தில் விசுவாவசு வருஷத்தில் அரசனின் தந்தையாகிய சூரிய பகவான், மதியுக மந்திரியானவர் என்னுடைய சந்திர பகவான், சேனாதிபதி என்னுடைய சூரிய பகவான், அர்க்காதிபதி என்னுடைய சூரிய பகவான், தானியாதிபதி என்னுடைய செவ்வாய் பகவான், மேகாதிபதி என்னுடைய சூரிய பகவான், ரசாதிபதியாக சனியாகிய நான் இருக்கின்றேன். இப்போது ரசாதிபதியாக இருந்த போதிலும் பழ வர்க்கங்கள் ரச வர்க்கங்கள் அதிகமாக சேதமாகுமே தவிர அதை பயன்படுத்தி தெரியாத மக்கள் வீணாக்குவார். விளைச்சல் இருந்தும் பலனில்லை. ரச வர்க்கங்கள் அப்படி சிவந்த நிற தானியம் நன்றாக விளையும். இந்த வருஷத்துல சிவந்த நிற தானியம் நன்றாக விளையும். சுபிட்சமான மழை உண்டு. இயற்கை காற்று, மின்னல், இடி இவைகள் சீற்றம் உண்டு. அதனால் தர்ம தேவதை என்று சொல்லக்கூடிய ஆடு மாடு ஜீவராசிகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது. இப்படி முதல் வீடு மேஷம். மேஷத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் பகவான். செவ்வாய்னா உங்களுக்கு திறமைகள் அதிகமா இருக்கும். அதிகமாகத்தான் இருக்குமா? ஆமா. எதை செய்யணுங்கிற ஆர்வங்கள் அதிகமா இருக்கும். ஆமா. அந்த ஆர்வத்தை சரியான நிலையில பயன்படுத்தணும். ஏன்னா குருவானவர் 3வது வீட்டுல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். ஆமா. இதை சொல்லுவாங்க, தீதில்லாத ஒரு மூன்றிலே ஓதிரன் படை மாண்டது. தேவையில்லாத யோசனையை கேட்டீங்கன்னா தேவையில்லாத செயல்களை கடன். ஆமா. அந்த கடனை தவிர்த்து தேவையில்லாத செயல்களை தவிர்த்து தேவையானது உங்களுக்கு என்ன, பிள்ளைகளா படிங்க, வாலிபங்க சம்பாதிக்க பாருங்க. அந்த சம்பாதனை இடம் விட்டு இடம் போய் சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். செய்துகிட்டு இருந்த தொழிலை விட்டு வேறு தொழில் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க. இதெல்லாம் நீங்க செய்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷத்துக்கு கடைசியில பலன்கள் சுபிட்சமான பலன். அதனால் சில பேர் திருமண வாழ்க்கையை எதிர்பார்ப்பாங்க. குருபலன் இல்லை. இருந்த போதிலும் அதாவது பெண்ணுக்கு குரு இல்ல, ஆணுக்கு குரு இருக்கு. ஆணுக்கு குரு இல்ல, பெண்ணுக்கு குரு இருக்கு. அப்படி திருமணம் நடந்தாலும் சில கசப்புகள் வரும் குடும்ப விஷயத்துல. இத கொஞ்சம் விட்டு கொடுத்து குலதெய்வ வழிபாடு செய்து அவங்க மனப்பக்குவத்தை வளர்த்துங்க. முதல் வீடு செழிப்பு. 2வது வீடு ரிஷபம். ரிஷபத்திற்கு அதிபதியானவர் என்னுடைய சுக்கிர பகவான். சுக்கிரனா உங்களுக்கு தெரியும், எந்த சூழ்நிலையில அவர் கோவப்பட மாட்டார். சாதாரணமா இருப்பார். எதையும் சாதாரணமா செய்யணும்னு நினைப்பார். அப்படிப்பட்ட நிலையை உருவாக்கக்கூடியவர். உங்களுக்கு பிரபல ராஜயோகக்காரங்க பெரிய வேலையில இருப்பாங்க. ரிஷபராசியில உள்ளவங்க நிறைய பேரு பெரிய வேலையில 10 பேர் மதிக்கத்தக்க இருப்பாங்க. என் கிராமத்துல படிக்காத இருந்தாலும் 10 பேர் மதிக்கிற அளவுக்கு அவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலையை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கீங்க. அதை நீங்க பயன்படுத்திக்கணும். 2வது சொத்து வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். இதுவரையிலும் சொத்துல இருந்த பிரச்சனைகள் தீரும். அண்ணன் என்னுடைய புதன் பகவான். புதன்னா தெரியும், வித்தைக்கு சிறந்தவர். எதையும் முன் யோசனை வச்சு செய்யக்கூடியவர். நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு இன்னைக்கே தெரியும் தான். அதனாலதான்டா நான் கொஞ்சம் யோசித்து இருந்தேன். நீ அங்க போய் மாட்டிக்கிட்டு நான் போன பத்தியா. அப்படிப்பட்ட நிலையை சொல்லக்கூடிய ஒரு முன்னெச்சரிக்கை உள்ளவர். அவருக்கு ஜென்மத்துல குரு இருக்கிறது. குடும்ப விஷயத்துல உள்ளவங்க கணவன் மனைவி கொஞ்சம் கசப்பு இருக்கும். இத ஒருத்தருக்கு முதல்ல புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. மனைவி என்ன சொல்றாங்க, கணவன் என்ன சொல்றாங்க, தாய் என்ன சொல்றாங்க, தந்தை என்ன சொல்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க குடும்பத்துல பிரச்சனை வரும். அந்த புரியாத தன்மையாலதான் சில பேர் பிரச்சனை பண்ணிக்கிட்டாங்க. இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. படித்த பிள்ளைகள் மேலும் படிக்கிறதுக்கான சில வாய்ப்புகள் கிடைக்கும்.
வேலையை தேடுபவர்களுக்கு நல்ல இடங்கள் அமையும். தனியார் துறையா இருந்தாலும் நல்ல வாய்ப்புகள் உண்டு. ஏன் அரசாங்கத்தில் வேலை செய்யறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படி நல்ல வாய்ப்பான நேரம் மிதுன ராசிகளுக்கு. திருமண விஷயமா கொஞ்சம் யோசித்து முடிவெடு, அவசரப்படாது. சரி நடந்து போச்சு, கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, விட்டு கொடுத்து போங்க அப்படின்னா ஜமால் சொல்லலாம். இல்ல ரொம்ப மனசுக்கு அது ரொம்ப துயரமா இருக்குதுங்க அப்படின்னா மிதுன ராசிக்கு அதிபதி யார்? புதன். புதனுக்கு அதிபதி யார்? திருமாலை சிறப்பா வழிபடுற இடம் திருப்பதி. அதை விட்டா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் பகவானை தரிசனம் பண்ணார். இப்படிப்பட்ட குழப்ப நிலையில் உள்ளவர்கள் மாற்றங்கள் ஏற்படும். அதனால் நல்ல வாய்ப்பு. மிதுனத்திற்கு சுமாரான நேரம். 4வது வீடு கடகம். கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான். சந்திரன்னா தெரியும். இப்ப எங்க இருக்கிற சந்திரனுக்கு அஷ்டமங்கிற 8ஆம் இடத்துல இருக்க. 8ஆம் இடத்து சனியை பத்தி சொல்லியா கொடுக்கணும். உங்களுக்கு நிறைய துயரங்கள் தெரியும். தேவைகளை அதிகரிக்கும். சில பேர் கடங்காரன் ஆவீங்க. சொத்து பத்துகளை வச்சு அடமானம் வச்சு கடன் வாங்காதீங்க. அப்படி வாங்கினா அதை மீட்கிறது ரொம்ப கஷ்டம். கூட்டு தொழில் செய்யறது கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. கூட்டு தொழில் அதிக முதலீடு கொடுத்துட்டு மன கஷ்டத்துக்கு இப்படிப்பட்ட நிலையே கடகராசிக்காரர்கள் புரிஞ்சுக்கணும். அதே போல திருமண வாழ்க்கை கொஞ்சம் கசப்பா இருக்கும். கசப்பா இருந்தாலும் பாகக்காய்க்கு சாம்பாருக்கு நல்லதா இருக்கும். அதனால அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வாழ்க்கை நல்லாவே இருக்கும். அதனால சில பேர் காதல் வாழ்க்கை ஒருவருக்கு ஒரு மன விருப்பப்பட்டு காதல் திருமணம் செய்வார்கள். அப்புறம் அதை சஞ்சலப்படுவார்கள். இப்படிப்பட்ட நிலையெல்லாம் கடகத்துக்கு உண்டு. ஏமாந்து போற வாழ்க்கை இருக்கு. இப்படி எல்லாம் ஏமாந்துடாதீங்க. அப்படி ஏமாந்தா குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. அதனால் உங்களுக்கு சில வாய்ப்புகள் கிடைக்கும். பிள்ளைகள் படிக்கலாம். படிப்புல குழப்பங்கள் ஏற்படலாம். மேலும் மேலும் மனபாரங்கள் அதிகமாகலாம். இதையெல்லாம் குலதெய்வங்கள் சரி செய்யும். அதனால் கடகராசிகள் குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. 5வது வீடு சிம்மத்திற்கு அதிபதியானவர் சூரிய பகவான். சூரியனா தெரியும், முன்கோபக்காரர். எதா இருந்தாலும் சண்டான்னு பேசிடுவார். ஆத்திரத்துல அள்ளி கொட்டுவாரே தவிர ஐயோ அப்புறம் இப்படி பேசிட்டுன்னு அப்படின்னு யாருக்கும் தெரியாது போய் உட்காந்து கண் கலங்குவார். அப்படிப்பட்ட நிலையை அந்த சிம்மராசிக்காரர்கள் செய்வாங்க. அவங்களுக்கு எல்லாம் இப்ப கண்டக சனியா இருக்கிறேன், 7ல இருக்கிறேன். குடும்ப விஷயத்துல ரொம்ப வாயை கொஞ்சம் குறைச்சு பேசுங்க, விட்டு கொடுத்து போங்க. வாகனங்கள்ல மாற்றம் செய்ய நினைக்கிறவங்க கொஞ்சம் உஷாராயிருங்க. ஏன்னா நல்ல வாகனத்தை கொடுத்துருங்க, சரியில்லாத வாகனத்தை கொண்டு வந்துருங்க. சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிற வாகனத்தை விட்டுருங்க, சம்பாதிக்காத தொழில போய் மாட்டீங்க. இத மாதிரி சில மன சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி நிலைக்கு போக மாட்டீங்க. சரி இப்படி இருக்குது, நான் இப்படி எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்குன்னு என்ன செய்யலாம் அப்படின்னா பிரதோஷ வழிபாடுகள் செய்வது உங்களுக்கு நல்லது. சிவன் கோயில்ல நந்தி பெருமானுக்கு பிரதோஷ வழிபாடுகள் செய்வாங்க. அதை திங்கட்கிழமை வர பிரதோஷத்தில் நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மன துயரங்கள் தீர்ந்து சுபிட்சமான அருள் பெறுவீர்கள். அதனால படிக்கக்கூடிய பிள்ளைகள் கூட எனக்கு மண்டையில பதியில படிச்சு பாக்குற யார முடியல, பரிச்சுக்கு போனா 4 கேள்வி எழுதுறேன், 3 கேள்வி விட்டுறேன் அப்படிங்கிற ஒரு சில பிள்ளைகள்லாம் இருக்கும். அப்படி அந்த பிரதோஷ வழிபாடுகள் செய்தா உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்படி சிம்ம ராசிக்காரர்களுக்கு எல்லாம் இந்த கண்டக சனி சில மன ஆயாசங்களை கொடுக்கும். இதனால புரிஞ்சுக்கிட்டு நடந்துங்க. பிரதோஷ வழிபாடை தவிர்க்காத கலந்துங்க. 6வது வீடு கன்னிக்கு அதிபதி என்னுடைய புதன் பகவான். எதையும் சிந்திக்கக்கூடியவர் தான். உங்களுக்கு அருமையான நேரம். இப்போது குருவானவர் 10வது வீட்டில் இருக்கார். சனியாகிய நான் 6வது வீட்டில் இருக்கேன். அந்நிய தேசத்தில் சென்று பிழைக்க வேண்டிய சில கட்டாயத்திற்கு தள்ளப்படுவீர்கள். போகலாம், தப்பில்லை. ஆனால் அங்க சிரமம் உண்டு. அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ கத்து. 2வது கொடுப்பது வாங்குவதில்ல நம்பிக்கை அதிகபட்சமா குறைச்சிங்க. நம்பிக்கை வச்சு கொடுத்துட்டீங்கன்னா ஒன்னு ஆதாரம் இல்லாத கொடுத்துட்டா பெரிய சிக்கல்லாம் வந்து சேரும். அதனால கன்னிராசிகளுக்கு வீடு மனைகள் சுபிட்சமாக நல்ல வாய்ப்புகள் உண்டாகும். இப்படி எல்லா விதத்திலும் உங்கள் வாழ்க்கை செழிப்பாகுவதற்கான சில வாய்ப்புகள் உண்டு. அதுல சில ஏமாற்றங்களும். அந்த ஏமாற்றங்களுக்கு என்னங்க செய்யலாம் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு 9ஆம் ஆதி யாரு? சுக்கிர பகவான். அந்த சுக்கிரனுக்கு அதிதெய்வம் அதாவது பார்வதி தேவி. சிவபெருமானுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய உமா மகேஸ்வரியை நீங்கள் வழிபாடு செய்தால் இப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்கு கூட மனமாற்றங்கள் ஏற்பட்டு இறைவனுடைய அருளால் சுபிட்சமான வாழ்க்கை உண்டு.
மேல் அதிகாரியா இருப்பாங்க. ரொம்ப பாரங்கள் தொழில நிறைய இருக்கு. ஆமா. இந்த மனப்பாரத்துல எங்க போய் தீர்க்கிறது? அதனால உமா மகேஸ்வரி கிட்ட போடுங்க, அதெல்லாம் சரியாயிடும். 7வது வீடு துலாம். துலாத்திற்கு அதிபதியானவர் என்னுடைய சுக்கிர பகவான் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்ப என்னுடைய குரு பகவான் உங்களுக்கு எல்லாம் 9வது வீட்டுல இருக்க. ஆமா. நல்ல நேரத்துல 5வது பார்வையோ உங்களை பாக்குறேன். சும்மாவா இருப்பீங்க? காலையில ஏந்திரிக்கும் போது அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, அங்க போகணும், இங்க போகணும் அப்படின்னு நிறைய பல ஜோலி இருக்குது. நின்று பேச நேரம் இல்ல, அப்படி அலைச்சல். இப்ப எல்லாம் கூட இந்த மழை பெய்ய தவிர அதுக்குள்ள நாத்தெல்லாம் விட்டு வச்சிருப்பாங்க ராசிக்காரங்க. அப்படி ரெடியா இருப்பாங்க. எதையும் கொஞ்சம் முன்கூட்டியே செய்யணும், போகணும், வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் சில பேரு நல்லது ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டிய நேரம். அதுக்கு தகுந்தாற் போல விளைவு வெள்ளாமைகள் உங்களுக்கு நல்லா இருக்கும். துலா ராசிக்காரங்க வீட்டுல இருந்தா அவங்க கையால விதை போடுங்க, நல்லாவே இருக்கும். அப்படிப்பட்ட நிலைகள் உங்களுக்கு நல்லா இருக்குது. எந்த சூழ்நிலையிலும் இருப்பதை எதையும் இழக்க போவாதீங்க. வேணும்னே இதை கொடுத்துட்டு அங்க வாங்கலாம்னு பாக்குறேன், இங்க இருக்கிறது அங்க மாத்தலாம்னு பாக்குறேன். இந்த மாதிரி மனமாற்றங்கள் வந்து சில பேர் ஏமாறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி நிலைக்கு போகாதீங்க. இருக்கிறத தக்க வச்சுங்க. செய்யற தொழிலை எதையும் நிறுத்தாதீங்க. மனமாற்றமா வேற ஏதாவது தொழில் செய்யணும்னு அடுத்தவங்க பேச்சு கட்டி ஏமாந்துடாதீங்க. முடிஞ்சவர்களும் சொந்த மூளைக்கு பயன்படுத்துங்க. உங்களுக்கு செய்யற மூளையை நல்ல சம்பாத்தியம் உண்டு. அதனால் கலக்கமில்லாத வாழ்க்கை அடைவீர்கள் துலாம் ராசிக்காரர்கள். 8வது வீடு விருட்சகத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் பகவான். அப்படி இருக்க உங்களுக்கு எல்லாம் 8வது வீட்டிலே என்னுடைய குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார். அப்படி இருக்க உங்களுக்கு 4வது வீட்டிலே சரியாக அர்த்தாஷ்டம சனியாக இருக்கின்றேன். வாகன மாற்றம் செய்யறதை மட்டும் செய்யாதீங்க. ஏன்னா புது வாகனங்கள் வாங்க போனீங்கன்னா அதை பயன்படுத்துறதுக்கு ஆள் இல்லாமயே ஆள் தொந்தரவே உங்களுக்கு அதிகமா இருக்கும். அடுத்தவங்களை நம்பி செய்கிற தொழிலை செய்யாதீங்க. உங்களால முடிஞ்சது எந்த தொழில் செய்யணுமோ அதெல்லாம் நீங்க செய்யலாம். இருக்கிற தொழிலை எதையும் மாற்றாதீங்க. ஆனா இடமாற்றங்கள் சில பேருக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்சா அதெல்லாம் செய்யலாம், தப்பு கிடையாது. பிள்ளைங்களால் செல்வாக்கு உண்டாகும். அப்படி வரும்போது கோபம் வந்து கெடுத்து விடும். பிள்ளைங்க நல்ல சந்தோஷமா இருப்பான். அந்த நேரத்தில் டென்ஷன் நம்மளை தவிர அவன் காலையில் அந்த வேலை செய்யல, இந்த வேலை செய்யல, அப்படி எதையாவது ஒண்ணு கிடக்கு ஒண்ணு பேசி அப்படிங்க பிள்ளைங்க சண்டை வரும் இருவருக்கும். இப்படிப்பட்ட நிலைகள் உருவாகக்குள்ள கொஞ்சம் சிந்திச்சு பேசுங்க. அதனால குடும்பத்தினுடைய அமைதி நிலைத்திருக்கும். அமைதியை விட்டுறக்கூடாது. அதனால விருட்சிக ராசிக்காரர்கள் கடை வாங்கறதுலயும் எச்சரிக்கையா இரு, பேச்சிலையும் எச்சரிக்கையா இரு. விளை வெள்ளாமைகள் மத்தியமமான பலன் தான். ஆனா அதுக்காக எதையும் செய்யாது நிறுத்தவனா செய்யலாம். குடும்ப விஷயத்துல உறவு முறைகள்ல கொஞ்சம் யோசித்து பேசுவது இந்த வருஷத்துக்கு நல்லது. 9வது வீடு தனுசுக்கு அதிபதியானவர் என்னுடைய குரு பகவான். அப்படின்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம், பொன்னான நேரம். படுத்த தூக்கம் வராது. ஏன் தெரியுமா? அந்த வேலை அப்படியே போட்டு வந்துட்டேன், இங்க அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன், இதை அப்படி செய்யணும், நான் உட்கார்றதுக்கு நேரம் இல்ல, வீட்டுக்கு வர்றதுக்கு நேரம் இல்ல, இரவு டியூட்டி பாக்குறேன், பகல் டியூட்டி பாக்குறேன் அப்படின்னு பல அலைச்சலை கொடுப்பேன். ஆனா இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. சம்பாதிச்சுக்க. நல்ல வயசு பக்குவத்துல இருக்கிறேன், சம்பாதிச்சுக்கப்பா. வயசா இருக்கிற உடம்ப காவத்து பண்ணிக்க. பிள்ளைங்க மனைவி பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் பக்குவமா பேசி அந்த நேரம் உனக்கு நேரத்துக்கு நேரம் சாப்பாடு, மாத்திரை, மருந்து இதை கொஞ்சம் கவனிக்கணும். அதுக்கு தகுந்தாற் போல இப்படி ஓட்டிக்கிட்டீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் செல்வாக்காக இருக்க வேண்டிய நேரம் இது. செல்வாக்கு உன்னை தேடி வரும். கடன்லாம் வச்சிருக்குங்க, அடைச்சிருவேன். வேஸ்ட் கடனா இருக்காது. நிலம் வாங்கணும், வீடு கட்டினா அது இது பண்ணணும்னு சொல்லுவேன். அடிக்கடிக்கா நல்லதை சொல்லிட்டு வருவேன். அதெல்லாம் உனக்கு நிறைவேறி வந்துடும். இந்த வருஷத்துல அதெல்லாம் கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். தெளிவா நடக்கும். 10வது வீடு மகரத்திற்கு அதிபதியானவர் சனி ஆகியனா. 7வது சனியாக சிரசிலே 2.5 ஆண்டு காலம் முடித்து உடலிலே 2.5 ஆண்டு காலம் முடித்து இப்பொழுது மகர கும்பராசியில் நான் அமர்ந்திருக்கின்றேன். பாதச்சனியாக அலைச்சல்ல ஆதாயம். காகம் கருங்குயில் மேக ராவணன் விடிந்தால் விபூஷணன். எப்படி சொல்லுவா? இந்த ஒன்ன மாதிரி ஆளுவன் அல்ல கொஞ்சம் சரக்கு போட்டுட்டு ஆட்டுறீங்க இல்லையா,
அந்த மாதிரி ஆளுவேன் இல்ல அதெல்லாம் அப்புறம் சம்பளம் வாங்க சம்பளம் கொடுக்க போகுது. அப்பமா 2 பேர் தான் நீங்க பண்ணாங்க, நாங்களும் ஊருக்கு போயிட்டோம். அப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்கள் காலையில பார்த்தா அங்க இருக்குது இங்க இருக்குது அப்படிம்பா. காகம் கருங்குயில் ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்காந்துருப்போம். அப்புறம் போயிட்டு இறங்க இறங்க போறான் மேக ராவணன் என்ன அடிச்சுக்கா உண்டாக்குறான் பாத்துறேன். உள்ள போறோம் இப்படி வீணான வம்பு வளர்த்துறதுக்கு ரெடியா இருப்பான். இந்த மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு சில பிரச்சனைக்கு உள்ளவர்களும் இருப்பீங்க. சில தேவைகளை தேடிக்கிட்டு இருப்பீங்க. சில பேர் அலையறதுக்கு வாய்ப்பு இல்லாத அலையிறங்க. எனக்கு என்னதான் நடக்குதுன்னே தெரியல, குடும்பத்துல அமைதி இல்லை அப்படின்னு. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் உங்களுக்கு அதாவது 9வது ஆள் யாரு அப்படின்னு பார்த்தா பகவான் மகாவிஷ்ணு. அவருக்கு எங்கெங்க ஆலயம் இருக்குதோ இல்ல துவஜகம்பத்தை பார்த்தா கூட ஒரு விளக்கேத்தி தூபம் ஏத்தி கும்பிடு. அந்த இடத்துல உங்களுக்கு புனிதம் ஏற்படும். அலைச்சல் வீண் அலைச்சல் போகாது. இன்னைக்கு அலைச்சதுக்கு ஏதோ கிடைச்சதுங்க. ஒரு தொழில் செய்யறவரா இருப்பாரு, தினம் வண்டி எடுத்துட்டு போறோம் ஒண்ணும் விற்க மாட்டேங்க கிடைக்கல அப்படிம்பாங்க. எங்க பெருமா கோயில பாக்குறியோ அங்கெல்லாம் ஒரு கல்புரத்தை ஏத்தில ஒரு விளக்கேத்து கையெடுத்து கும்பிடு. அவரால் உனக்கு கிடைக்க வேண்டியது அன்றாட பலன். அன்றாடம் கிடைக்கும், அன்றாட செலவு நடக்கும். அதனால மகர ராசிக்கு செலவும் உண்டு, வருமானம் உண்டு, அலைச்சல் உண்டு. இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லாத வாழ்க்கை. 11வது வீடு கும்பம். கும்பத்திற்கு அதிபதியானவர் சனியாகிய நான். அப்படி இருக்க 7.5 சனியாக சிறசிறை 2.5 ஆண்டு காலம் முடித்து இப்போது உடலிலே அமர்ந்திருக்கின்றார். அது வாலிப பிள்ளைங்க, இந்த வண்டி எடுத்துக்கிட்டு ஓட்டுற பிள்ளைங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. மகர ராசி, கும்ப ராசி, விருட்சிக ராசி, கடக ராசி, சிம்ம ராசி இவர்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கை. மீன ராசி இவங்க எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. சின்ன பிள்ளைங்க வண்டி ஓட்டுற ஆர்வம் இருக்குது. அதனால ரொம்ப வேகம் போறது, தேவையில்லாத நேரத்துல வண்டி எடுக்கிறது, தேவையில்லாத செலவுகள் செய்யறது, தேவையில்லாத வாயை விட்டு வார்த்தைகள் விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துங்க. இந்த வருஷத்துல நஷ்டம் உண்டு. அதனால கும்பராசிக்காருக்கு உடல்ல இருக்கிற சிறு பிள்ளைகள் 30 வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க ஜாகிரதை. 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்க பொங்கு சனி, அவங்கள நான் அதிகம் கண்டுக்க மாட்டேன். அதே போல 60 வயசுக்குள்ள மேல இருக்கவங்க அதிகமா அந்த வேலைக்கு போக மாட்டாங்க. அப்படி இருக்க சின்னஞ்சிறு பிள்ளைகளை ஜாக்கிரதையா இருங்க. கல்வியை விட்டுறாதீங்க. ஏன்னா கல்வியை விட வேண்டிய சூழ்நிலை, மன டென்ஷன் எப்ப பார்த்தாலும் உருவாகும். இந்த டென்ஷனால பள்ளிக்கூடம் போகணுங்கிற எண்ணமே இல்லடா அப்படிமா. அப்படிலாம் விடாது. கற்க நன்றே பிச்சை புகினும் கற்க நன்றே. பிச்சை எடுத்தாவது நீ படிச்சுக்கணும். படிச்சாதான் உலகத்தை பத்தி புரிஞ்சுக்கலாம். உன்னை பத்தி நீ புரிஞ்சுக்கலாம், உன்னை சுற்றத்தார் பத்தி புரிஞ்சுக்கலாம். இப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை கல்வியில கிடைக்கும். இத புரிஞ்சுங்க. இப்ப சம்பாதனை கிடைக்கினாலும் இப்ப நீங்க சேர்த்து வைக்கிற அந்த புண்ணியம் பின்னால உன் குடும்பத்தை காவல் செய்யும். அதனால் கும்பராசிகார்கள் தன்னை தான் யோசித்து வாழணும். இந்த வருஷத்தினுடைய வருமானம் செலவில் உண்டு. 12வது வீடு மீனம். மீனத்திற்கு அதிபதியானவர் குரு பகவான். உங்களுக்கு எல்லாம் 7.5 சனியாக சிரசிலே அடி எடுத்து வைத்திருக்கின்றேன். சிரசனா உங்களுக்கு தெரியும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. வீணான செயல் செய்வதை தவிர்ப்பது நல்லது. இருப்பதை எதையும் இழக்காமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கை தளராமல் உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பொருளாதாரத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உறவுகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உறவுகளை வெறுத்து பேசுற வேலைக்கு போகாதீங்க. ஏன்னா எந்த சூழ்நிலையும் ஒரு ஆண் பெண்ணை நம்பி ஆகணும், பெண்ணு ஆணை நம்பி ஆகணும். அப்படி நம்பி வாழும் போது அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை எந்த சூழ்நிலையும் விடாதீங்க. கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். இன்னைக்கு வருமானம் இருந்தது, 2 நாளா வருமானம் இல்ல, நாளைக்கு எங்க போறதுன்னு தெரியல. இன்னைக்கு ஏதாவது சூழ்நிலைக்கு மாறுது, இது இப்படியேதான் இருக்குமா இல்ல வேற ஏதாவது செய்யலாமா அப்படிங்க உள்ள. இதுக்குதான் இஷ்ட தெய்வம்னு சொல்லுவோம். அவங்க மனசுல ஒரு தெய்வத்தை இஷ்டமா நினைச்சிருப்பாங்க. அந்த இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்லது. இந்த மாதிரி மன கஷ்டங்கள்லாம் உங்களை விட்டு விலகும். அப்படி செய்து உங்களுடைய வாழ்க்கையை தக்க வச்சுக் கொள்ளணும். இப்படி 12 ராசியும் சராசரியான என்னுடைய பார்வையில் நீதி தவறாமல் நான் பாதுகாத்து வந்து கொண்டிருக்கின்றேன். இந்த விசுவாச வருஷத்தில் மக்கள் சுபிட்சம் பெற்றும் என்னுடைய பார்வையில் நிம்மதி அடைந்து வாழ்வார்கள். அப்படி இருக்க